வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ரெட்பிக்ஸின் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடவும் வாருங்கள் சார். வணக்கம். ஸோ நேற்றைய தினம் கரூரில் நடந்த 40 பேர் மரணங்களுக்கு ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தான் காரணம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? அதற்கு முற்றிலும் எதிராக இன்னைக்கு மதுரை கிளை, சென்னை உச்சநீதிமன்ற மதுரை கிளையில இது திட்டமிட்ட சதி அப்படின்னு தாவைக்காவினர் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட விசாரணை நாளைக்கு வரும். இது திட்டமிட்ட சதியா இல்லை ஆக்சிடென்ட்டா அப்படின்றத இது டிபேட்டபிள் தான். ஆனால் இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறது. எதன் அடிப்படையிலனா, அங்கே நடந்த பல்வேறு சம்பவங்கள், அதை குறித்து ஊடகங்கள், குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற நாளிதழில் வந்த தகவல், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உண்மையிலே அது இயற்கையாக நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இருக்குது. பட் தாவேகா இதை திட்டமிட்ட சதின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ we have to look at from both angle அப்படின்றது தான் நான். திமுக தரப்புல ஏற்கனவே நிறைய சொல்லிருக்காங்க, இவர்கள் கொள்கை இல்லாத கூட்டம், நிறைய என்ன வேணா நடக்கலாம், இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர்கள் சொன்னது போலவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. இப்போ அவங்க தரப்புலையும் நியாயம் இருக்குல்ல. ஏன்னா நீங்க 10,000 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு 27,000 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை தலைவர் சொல்லியிருக்காரு. சரி. ஸோ நீங்க எதையுமே முறையாக செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலையும் அரசு தரப்புலையும் சொல்லப்படுது. எப்போதுமே நீங்க 10,000 பேர் தான் எக்ஸாக்டா வருவாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான். அதை விட இப்போ 10,000 பேருன்றதை இவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அதை எதுக்கு அப்படியே கண்மூடித்தனமா காவல்துறை நம்பணும்? இப்போ அவங்களுடைய திருச்சியில கூட்டத்தை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் திருச்சி அடுத்து எந்த ஒரு அரியலூர்ல கூட்டத்தை பார்த்தாங்க, நாகப்பட்டினத்துல கூட்டத்தை பார்த்தாங்க, திருவாரூர்ல கூட்டத்தை பார்த்தாங்க, நாமக்கல் அன்றைய காலை நாமக்கல்ல கூட்டத்தை பார்த்தாங்க. இப்போ அந்த கூட்டம் கரூர்லயும் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்ப எப்படி காவல்துறை இவங்க 10,000 சொன்னதை அவங்க பொய்யாட சொல்றதை வச்சுக்கிட்டுமே, அதை எப்படி இவங்க முழுமையா நம்பினாங்க? அங்க வந்த கூட்டத்தை டிஜிபி 27,000ன்றாரு. ஆனா உண்மையிலே 27,000 தான் வந்ததா? அதுலேயே ஒரு பெரிய கேள்விக்குறீங்களா? ஊடகங்கள் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர் அங்கே திரண்டிருப்பாங்க அப்படின்னு வீடியோ காட்சிகள்லாம் அப்படிதான் சொல்லுது. அப்போ எது உண்மை? காவல்துறை சொல்றது உண்மையா அப்படின்றது அங்கேயும் ஒரு கேள்விக்குறி வருதுல்ல நமக்கு. சரி, இப்போ காவல்துறை பொய் சொல்லுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ காவல்துறை ஏன் பொய் சொல்லுதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இப்போ அந்த 27,000 பேர் வந்தாங்க, அதுக்கு நம்ம 500 காவல் அதிகாரிகளை அங்கே பாதுகாப்பு போட்டிருக்கோம். இப்போ 500 காவல் அதிகாரிகள் தான் அது உண்மையான காவல் அதிகாரிகள். 500 பேர் தான் இருந்தாங்க. ஆனா வந்த கூட்டம் எவ்வளோ? 2லேருந்து 3 லட்சம். அப்ப 2லேருந்து 3 லட்சத்தை கட்டுப்படுவதற்கு 500 காவலாளர்கள் எப்படி போதும்? அப்படி அந்த கேள்வி இருக்குதுல்ல. ரெண்டாவது, காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, அந்த லே அவுட் ஆஃப் த பிளேஸ், அந்த அந்த இடத்தின் என்ன புறம் வேலுசாமிபுரத்தோடைய அந்த கூட்டம் நடந்த, பிரச்சாரம் நடந்த இடத்தோட அமைப்பு, எங்களால அங்க 500 பேர் தான் போட முடியுது, அதுக்கு மேல போடுறதுல அங்க சிக்கல் வருதுன்னு காவல்துறை தானே சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலயே பிரச்சனை இருக்குல்ல. அதிக எண்ணிக்கையில அங்க அந்த இடத்துல காவலர்களை போட்டு கண்காணிக்க முடியாதுன்றத அரசு ஒத்துக்குதுல்ல. இந்த காவல்துறை உயரதிகாரி டேவிட் தேவாசிரம் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு முன்தினம் அதிமுகவோட தேர்தல் பரப்புரை அங்க நடந்தது. ஆனா அதிமுக தரப்புல இருந்து எந்த மாதிரியான சேதங்கள் வரல, உயிரிழப்புகள் வரல. அப்ப தவறு யார் மேல பார்த்தது? அதிமுகவுக்கு எத்தனை ஆயிரம் கூட்டம் வந்தது? அதிகபட்சமா ஒரு 15,000 வந்திருக்கலாம். அவ்வளவுதான் சொல்றாங்க. அவர்கள் தரப்புலே 15,000, 12,000, 15,000 வந்திருக்கலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி 3 லட்சம் வந்ததா? 15,000 பேர் கூட்டுற இடத்துக்கு ஏற்ற ஒரு கூட்டத்தை நீங்க இடத்த கொடுத்துருக்கீங்க. ஆனா அங்க 3 லட்சம் பேர் வரும்போது அது பிரச்சனை ஆகுதுல்ல. இப்ப ஏன் தாவேகா கேட்ட அந்த இடத்த கொடுக்கல? தாவேகா எந்த இடம் கேட்டாங்க? தாவேகா அதை விட பெரிய மற்றொரு உழவர் சந்தை ஒண்ணு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை, இந்த 2 இடத்த கேட்டிருக்காங்க. இந்த கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்கொயர் ஃபீட். அந்த 1,20,000 ஸ்கொயர் ஃபீட்ல கிட்டத்தட்ட 60,000 பீப்புள் மக்களை அங்க ஈஸியா அக்கமடேட் பண்ண முடியும். இந்த டிமாண்டை ஏன் அவங்க கொடுக்கல? அந்த இடத்த கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்த இன்ஜினியர் வச்சு அளந்து இங்க ஒரு சர்டிஃபைடு காப்பியும் கொடுத்துருக்காங்க தாவேகா தரப்புல. இன்னொரு லெட்டர்ல சமூக வலைதளங்கள்ல பரவுற லெட்டர்ல 10,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்கு. இல்ல, 10,000 பேர், அதாவது 60,000 பேர் எங்களால் அந்த இடத்துல அகாமடேட் பண்ண முடியும்
எங்களுக்கு 10,000 நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. சரி, நான் என்னுடைய தாவேக்கா போய் சொல்கிறாங்கன்னு வச்சு 10,000 பேர்னு இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மற்ற அதே நாள் காலையில் அந்த கரூரில் நாமக்கல்ல கூட்டத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாதா 10,000க்கு மேலே வருவாங்க. சரிங்க சார். இதை தாண்டி சில பேர் என்ன சொல்றாங்க, இது உளவுத்துறை சரி தாவேக்காவினர் வந்து பொய் சொன்னாலும் உளவுத்துறைக்கு தெரியும் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. உளவுத்துறை எதுக்குங்க உளவுத்துறை போறீங்க? 3 வாரமா நடக்கிற கூட்டத்தை பாருங்க. இது எதுக்கு உளவுத்துறை போகணும்? எனி பர்சன் வித் காமன் நாலேஜ் இங்க வந்து 1,00,000 பேர் கூடுவாங்கன்றது ஈஸியா கணிக்க முடியும்ல. ரெண்டாவது இதற்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்ட விதம் அதுவும் நம்மளுக்கு கேள்வி இருக்கு. அவங்க வந்து 23ஆம் தேதி போய் அந்த இடத்த அளக்குறாங்க. அளந்துட்டு அந்த 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 என்ஜினியர்லேருந்து ஒரு சர்டிஃபை வாங்குறாங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இங்கே காலியான இடம் இருக்குது. அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட 1,20,000 சதுர அடி இங்கே காலியாக இருக்குதுன்னு. அந்த இன்ஜினியர் அளந்து கொடுத்த சர்டிஃபிகேட் அலாங் வித் ஒரு கவரிங் லெட்டர், எங்களுக்கு இந்த இடத்துல இடம் கொடுங்க அப்படின்ட்டு 15ஆம் தேதி 15/9/2025 லெட்டர் கொடுக்குறாங்க. 25/9 லெட்டர் கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த இடத்துக்கு அவங்களுக்கு பர்மிஷன் மறுக்கப்படுது. அதற்கான கடிதத்தை அதிமுக எம்பி இன்பதுரை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதற்கு அடுத்தது 26ஆம் தேதி அவங்க வந்து இப்போ பிரச்சாரம் நடந்துச்சு இல்லையா, கரூர் வேலுசாமிபுரம், அந்த இடத்துக்கு நீங்க மாத்தி எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லெட்டர் வாங்குறாங்க. அது 26ஆம் தேதி தேதிட்டு அந்த லெட்டர்ல இந்த இடத்தையே வந்து தாவேக்கா சரி இதனாச்சும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இங்க வந்து அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பதில் மாற்றுறதுக்கு இந்த இடத்த கேளுன்னு அவங்க தானே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தானே இந்த இடம் அலாட் பண்ணப்படுது. சரி, ஏன் காவல்துறையினர் அந்த இடத்த தரல அப்படின்னு நினைக்கிறேன்? கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா வந்து காவல்துறை நினைச்சிருந்தா தந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தந்திருக்கலாம், இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஏன் தரலன்னு நினைக்கிறீங்க காவல்துறை? மேபி அதுக்கான உண்மையான காரணம் என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா கடந்த காலங்களில் அந்த இடங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும் கிரௌட் வரப்போகுது. அப்ப அந்த இடத்தை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அவங்களே விரும்பி கேட்கறாங்களா அந்த இடத்த? அதை கொடுத்துக்கலாம்ல. அதுவும் வந்து the question need to be addressed. சரி, நிறைய பேர் வந்து உள்ள நடந்த அந்த விஷயத்த வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க. தாவேக்கினர் வந்து ஒரு கதையை சொல்றாங்க, திமுக தரப்புல இருந்து ஒரு கதையை சொல்றாங்க. ஸோ உண்மையாகவே அந்த கூட்டத்துல என்ன நடந்தது? ஏன்னா விஜய் அவர்களை நோக்கி வந்து செருப்பு எறியப்பட்டது. ஆதவர்ஜன் வந்து எந்த கூட்டத்திலையும் மேல வந்து பேசுறது இல்லை. அதை தாண்டி ஆதவர்ஜன் உள்ளதா இருந்தாருன்னா இவ்வளவு நாள் யாருக்குமே தெரியாது. அவர் சென்னையில இருந்தாரா, லைக் அந்த வாகனத்துல இருந்தாரா யாருக்குமே தெரியாது. அவரே வந்து நேற்று வந்து மேல பேசினாரு. வழக்கத்துக்கு மாறாக 3 ஆம்புலன்ஸ் வந்து அந்த பக்கம் போகுது. உண்மையாகவே கரூர் கூட்டத்துல என்ன நடந்தது? அதுக்கு பின்னாடியே வந்து செந்தில் பாலாஜி ஆட்கள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கரூர் கூட்டத்தில் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆன விஷயத்தையே நான் சொல்றேன். அந்த ஐவிட்னஸ் அங்கே அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் வேறு விதமான தகவலை தருகிறார்கள். அப்படிதான் இந்த ஒட்டுமொத்த ஆர்டிக்கலும் சொல்லுது. அதுல நிர்மல் அப்படின்றவர் சென்னையை, அதாவது நேட்டிவ் வந்து கரூர், ஆனா சென்னையில வேலை செய்யறார். அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறார். அவர் வந்து போறாரு இங்கேருந்து எங்க அந்த கூட்டத்துக்கு போறாரு. அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வருவது வரையும் அங்கு எந்த சலசலப்பும் இல்லை, எல்லாம் அமைதியாக இருந்தது. விஜய் வந்தவுடன் பேச தொடங்கியவுடன் அங்க வந்து ஜெனரேட்டர்ல மாட்டி எரியூட்டப்பட்டிருந்த ஃப்ளட் லைட் திடீர்னு ஆஃப் ஆகுது. திடீர்னு ஆஃப் ஆனோடனே ஒரு அம்மா தன் குழந்தையை தொலைச்சிட்டோன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்ச உடனே தான் அங்க வந்து சலசலப்பு அதிகரிக்குது. இதை தொடர்ந்து தான் கமோஷன் அதிகரிக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு. இந்த ஃப்ளட் லைட்டை அது வந்து இன்னொரு தேதி சொல்லப்படுது. இவங்க எல்லாம் கரண்ட் மரத்தில் ஏறிடுறாங்க, பக்கத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறிடுறாங்க, அதனால பாதுகாப்புக்காக நாங்கள் கரண்ட் கட் பண்ணோம் அப்படின்னு ஒரு தேதி சொல்லப்படுது. ஆனா இது அந்த கரண்ட் இல்லை, இது வந்து ஜெனரேட்டர் கரண்ட். இந்த ஜெனரேட்டர் கரண்ட் கட் பண்ணது யார்? கேள்வி நம்பர் 1. அதற்கப்புறம் அதே அந்த ரேலியில பங்கு பெற்ற ரமேஷ் அப்படின்றவர் என்ன சொன்னார்னா, எல்லாம் சரியாக போய் கொண்டிருந்தது. விஜய் வந்தாரு. விஜய் எப்போ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்ற பாட்டை பாட ஆரம்பிச்ச உடனே ஆரவாரம் அதிகரிச்சுது. அந்த நொடியில லத்தி சார்ஜ் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடின உடனே லத்தி சார்ஜ் நடக்குது.
அப்ப இந்த லத்தி சார்ஜுக்கு யார் வந்து உத்தரவு கொடுத்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய. அந்த லத்தி சார்ஜ்ல இருந்து இப்போ ஒரு பக்கம் இருட்டு, ஒரு பக்கம் லத்தி சார்ஜ்னும் போது லத்தியை தூக்குனாலே கூட்டம் கலையும் இல்லைங்க. அப்போ அந்த லத்தியை எதற்காக அங்க பயன்படுத்தினார்? அது ஒரு அன்ஆர்ம்டு கூட்டம். அங்க யாரும் போலீஸ் மேல கல் தூக்கி அடிக்கல, எந்த வித இதுவும் பண்ணல. ஸோ அந்த இடத்துல யார் லத்தி சார்ஜுக்கு ஆர்டர் கொடுத்தாரு, எதுக்காக லத்தி சார்ஜ் நடந்தது அப்படின்ற கேள்வி. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவளை பற்றி பேசினாவே அங்க லட்ச சார்ஜ் நடக்கலாம்னு சொல்லிட்டு முன்கூட்டி அதிகாரிகள் தெரிவிச்சிருப்பாங்க. இல்ல கூட்டத்தை வந்து ஏதோ ஒரு அதிகாரி தெரிவிச்சிருப்பாரா? இல்ல, அது நமக்கு அதான் மிஸ்ட்ரி. அதை தானே நம்ம வந்து நீதிமன்றமோ இல்ல காவல்துறையோ பதில் சொல்லணும். அந்த மிஸ்ட்ரிக்கு தானே நம்மளுக்கு இப்ப பதில் தேவைப்படுது. ரெண்டாவது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே என்ன கோட் பண்றாங்கன்னா, இதுவரையும் நடத்தப்பட்ட விஜயோடைய பிரச்சார பேரணியில கரூர்ல நடந்துதான் ஒஸ்ட் மேனேஜ்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒஸ்ட் மேனேஜ்னா இங்கதான் விஜய் இந்த இடத்துல பேசும்போது தான் அவர் மேல செருப்பு தூக்கி வீசப்படுது. இதுவரையும் அந்த கட்சியோட துண்டை தான் தூக்கி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இங்க செருப்பு தூக்கி போடுறான். இப்ப விஜயோட தாவேக்கா தொண்டர் இங்க இருந்து வேலை மெனக்கிட்டு உள்ள வந்து செருப்பு தூக்கி போடுவாங்க. தாண்டி தூக்கி போட என்ன ஆகும்னு சொல்லி தெரியும். தெரியும்ல. அப்போ யாரு விஜய் மேல செருப்பு தூக்கி போட்டது யார்? அவர்கள். அப்போ இங்க வேற ஒரு கூட்டம் உள்ள நுழைஞ்சதுன்னா திட்டமிட்டு அனுப்பப்பட்டதா அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து வருது. அதற்கு அடுத்தது இதுதான் நான் ரொம்ப முக்கியமானதா கருதுறேன். இதை சொல்றது யாருன்னா ராம்குமார். இவர் வந்து வெங்கடபாளையத்தை சேர்ந்தவர், கரூர் பக்கத்துல. இவர் வந்து ஒரு முக்கியமான டெஸ்டிமனியை சொல்றாரு. இந்த கூட்டம் நடந்தது, இந்த பிரச்சாரம் நடந்தது வந்து ஈரோடு டு கரூர் போற அந்த மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்ல ஃபுல்லா கூட்டம் நடக்குது. இப்போ இந்த ஒரு மெயின் ரோட்ல சுத்தி சைடு ரோடுகள் இருக்கும்ல, அங்கங்க வந்து கிராஸ் ரோடு வரும்ல, இந்த கிராஸ் ரோடுகள் எல்லாம் பேனர் வச்சு அடைக்கப்பட்டிருந்தது, கயிறுகள் கட்டி அடைக்கப்பட்டிருந்தது. இந்த கயிறை தப்பிச்சுட்டு அந்த கயிறுல இருந்து மக்கள் ஓடும்போது இந்த சைடு ரோடுக்கு யாராலும் ஓட முடியாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த தடுப்பு நாங்கள் 4 மணிக்கு உள்ள வரும்போது அங்க இல்லை. இப்ப 4 மணிக்கு பிறகுதான் வச்சிருக்காங்க. இப்ப 4 மணிக்கு பிறகு இந்த கயிறை கட்டி மக்கள் இங்கேருந்து இந்த சைடு ரோடுக்கு போக விடாம தடுத்தது யார்? இது மாதிரி பல்வேறு கேள்விகள் வருது. இதே போல அந்த கரண்ட் கட் ஆன உடனே மைக்கும் கட் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் தள்ளிவிடப்பட்டிருக்கு, பேனர் வந்து கீழே வந்து ஆட்கள் இறங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி கேள்விகள் இந்த சம்பவத்தில் நிறைய இருக்குது. அதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே தெளிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்தது விஜயோடக்கு வந்து கரூர்லேயே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது முதலாக வந்து அரசியலுக்கு வந்திருக்கார் விஜய் அவர்கள். போய் வந்து ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் வந்து மருத்துவமனைக்கு போய் பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்து அதை தெளிவுபடுத்திருக்கணும். ஆனால் விஜய் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அவர் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு விஜய் மேல ஒரு விமர்சனம் உண்டு. அவர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்ப்பது சரியில்லை அப்படின்ற விமர்சனம் உண்டு. அதை எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணிட்டு தான் வரேன். ஆனா இந்த நேரத்தில் அவரோட மனநிலை எப்படிங்க இருக்கும்? ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோன்னு கூட தோணுங்க. எவ்வளவு உண்மையிலே அவர் வந்து அவரை நேசித்து தானே அவ்வளவு பேர் வந்தாங்க. லட்சக்கணக்கில் வராங்க, வண்டி பின்னாடியே ஓடியாராங்க. இது செத்து போயிட்டாங்க அப்படின்னும் போது எவ்வளவு மனவேதனையா இருக்கும். அந்த மனவேதனையில மீண்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். ரைட், ப்ரெஸ் மீட்டு வைக்கணும். இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க விஜய் தலைமையிலையும். விஜய் அவங்களுடைய பெட்டிஷன் என்ன, அவங்களுடைய ப்ரேயர் என்ன, ஏன் இதை வந்து திட்டமிட்ட சதின்னு சொல்றாங்கன்றத மக்கள் மன்றத்தில் வைக்கணும்ல. வச்சாதான் மக்களுக்கு என்னன்றது தெரியும். ஸோ அது கண்டிப்பா அது வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இதை செய்யணும். ஆனா ஒண்ணு, விஜயை முடக்குவதற்கு இந்த ஆளும் அரசு முடிவு செய்து விட்டது அப்படின்றத நமக்கு. ஸோ இதை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ ஏர்போர்ட் ஷோக்கு வந்து ஒரு 4-5 பேர் இறந்தார்கள். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் வந்து 10 பேர் 67 பேர் இருந்தாங்க. ஆமாம். இதற்கெல்லாம் திமுக தரப்புல இருந்து பெருசாக விமர்சனம் வரல. அமைச்சர்கள் அங்கே போல, அந்த திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க யாரும் வந்து வாய் திறக்கல. நடிகர் நடிகைகள்லாம் வந்து வாய் திறக்கல. ஆனால் வந்து இதுக்கு வந்து அமைச்சர்கள் போகிறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க. நடிகர் நடிகைகள் வந்து விஜய் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது ஒரு நடிகை சொல்கிறாங்க, தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நடிகை சொல்கிறாங்க. ஆக்டர் சத்யராஜ் வந்து தொடர்ந்து இப்போ விமர்சனம் வச்சிருக்காரு, சரி செய்து கொள்ள வேண்டும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பாக்குறீங்க? யாருடைய தவறு சரி செய்யணுமா?
இல்ல ஒரு ஜென்ரலா சொல்றாரு, விஜயோட பேரை வந்து மென்ஷன் பண்ணாங்க. விஜயோட பேர் இல்ல, எதுக்கு கேட்கிறேன்னா, ம். ஏன் இந்த கேள்வி இருக்குல்ல, ம். ஏன் உங்க தலைநகரத்துல அரசு நடத்தின விழாவே ஸ்டாம்பிங் நடந்தது. ம். அங்க வந்து 5 பேர் இறந்தார்கள், 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அதை எந்த அமைச்சர்களும் போய் பார்க்கல, முதலமைச்சர் போய் பார்க்கல, துணை முதல்வர் போய் பார்க்கல. ஆனா கரூர்ல நடந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு மொத்த தமிழக சட்டமன்ற அமைச்சரவையே துடிக்குது. நைட்டு திடீர்னு 10 மணிக்கு செக்ரட்டரியேட்ல போகுது, அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்குது, உடனே ஒன் மேன் கமிஷன் வந்து ஆரம்பிக்கிறாரு. சிஎம் தனி பிளைட்ல எடுத்துட்டு கரூர் போறாரு. ஏன் இந்த பதட்டம்? இந்த கேள்விக்கு நான் வந்து உண்மையிலே எனக்கு விடை தெரியாம இருந்தது. ஆனா இன்று நான் ஒரு நேர்காணல் பண்ணேன். யாருன்னா நம்ம கோபாலகிருஷ்ணன், அவர் மிக சரியாக ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதுல நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். என்ன சொல்றாருன்னா, இது வந்து செந்தில் பாலாஜி மேல பழி வந்துடும். ஏன்னா அவருடைய கரூர்ல நடந்தது, செந்தில் பாலாஜிக்கு கெட்ட பேர் வந்துடும். ஒருவேளை மக்கள் மத்தியில இவர் தான் செஞ்சிருப்பாருன்னு ஒரு பழி வந்துடும். அந்த பழியில இருந்து உடனே செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும். அதற்காக தான் யாருமே கேட்காம ஒன்மேன் கமிஷனு, யாருமே கேட்காம யாருமே டிமாண்ட் பண்ணாம முதல்வர் போய் அங்க போறாரு, எல்லா அமைச்சர்களும் வராங்க. அப்போ செந்தில் பாலாஜிக்கு மீது இந்த பழி திரும்பி விடக்கூடாது அப்படின்றதுனால சொல்லாமலே கடகடகடன் இந்த அரசு வந்து செயல்படுது. அதன் காரணமாக தான் 20 லட்சம். புரியுதுங்களா? சோ செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக அவர் பேர ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாது. ஏன்னா கரூர்ல நடந்துச்சு. நம்ம வந்து தொடக்கத்தில் பேசும்போது இது வந்து வழக்கத்துக்கு மாறா நடக்குது, சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ முடிஞ்சோடனே அவங்க இருவரும் வந்து பேசிக்கலாம். ஆமா, அதை தாண்டி வந்து இந்த அமைச்சர்கள், இந்த திமுக அந்த ஈகோ சிஸ்டம், இந்த அரசு இயந்திரம் இருக்குல்ல, ஒட்டுமொத்தமா போய் கரூர்ல புரிஞ்சுது. ஆமா. அதன் பிறகு வந்து ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கிற சோசியல் மீடியாவாகட்டும், பத்திரிகையாளர்கள் எல்லாம் பழைய தூக்கி டிவி மேலேயும் விஜய் மேலேயும் போடுறாங்க. சோ அதை சரி செய்யறதுக்கு தான் வந்து எந்த விதத்திலும் இதை இந்த பழி வந்து யார் மேல போயிடக்கூடாது, திமுக பணியாளர் கூட செந்தில் பாலாஜி மேல போயிடக்கூடாது. அதுக்காக எவ்வளவு மடைமாற்ற முடியுமோ அவ்வளவு மடைமாற்றம். அப்ப இது வந்து முன்பே வந்து ஒரு பிளான் பண்ண ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஒண்ணு தாவேக்கா சொல்லுது. ஆனா அந்த இந்த பழி வந்து செந்தில் பாலாஜி மேல வந்துடக்கூடாது. அதுக்கு வந்து அதனால்தான் இவ்வளோ ஒரு, ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இடி ரைடு இதுக்கு முன்பு எத்தனையோ பேருக்கு வந்தது. முதல்வர் வீடியோ போட்டாரா? போட்டதில்லை. தொட்டுப்பார் சிண்டிப்பார்னு போட்டாரா? துரைமுருகன் போகும்போது போட்டாரா? அப்ப செந்தில் பாலாஜின்னு வரும்போது he was so keen. செந்தில் பாலாஜியை தொட்டா உடனே அவர் பதறாரு. இப்ப அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு கெட்ட பெயர் வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் முதல்வர் வந்து இந்த அளவுக்கு பதறி போய் எல்லா சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, ஆக்டோபஸ் மாதிரி டமட்டமட்டமட்டமட்டமட்டமன்னு ஆனா அங்க வெடிக்கிறது. அதே அந்த ஃபேக்ட் செக்ல இருந்து, சோசியல் மீடியா பிரபலங்கள்ல இருந்து, இது நிலைய வித்வான்கள் இருந்து எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நடிகை எல்லாம் எல்லாமே ஒரே குரல்ல ஒழிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா. சோ இதுக்கு பின்னாடி வந்து இருப்பது ஒரே ஒரு விஷயம் தான், அது வந்து செந்தில் பாலாஜியை ப்ரொடெக்ட் பண்ணுவது. சரி சார், ஒரு 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 2 வருஷ கட்சி தான் சொல்லிட்டு சொல்லலாம் தாவேக்காவை. அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அணுகிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, உண்மையா விஜய் மீது இதில் நேரடியாக குற்றம் சொல்ல முடியாதுங்க. ஆமா, விஜய் நேரடியாக குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இவர்களுக்கு ரெண்டாவது, இது போலீஸ் வந்து இவங்க வந்து அந்த வேற ஒரு இடத்துக்கு தான் போறதா இருந்தது, சேலத்துக்கு எங்க போறதா இருந்தது. இந்த வாரம் வந்து சேலம் போறதா இருந்தது. ஷிஃப்ட் ஆகுது. அது ஏன் ஷிஃப்ட் ஆச்சு? நம்பர் 1 நம்மளுடைய கேள்வி. நம்பர் 1 அது வந்து தாவேக்கால தான் பதில் சொல்லணும். சரி, ஷிஃப்ட் ஆச்சுன்னா பர்மிஷன் கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து நாள் இல்லை. இந்த கரூர் சம்பவத்தை தனியா வைத்து நீங்க முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்பே, 10 நாளைக்கு முன்பே அந்தந்த மாவட்டங்களும் தேதி வாங்கி பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு முறையான ஒரு பயிற்சி கொடுக்கப்படணும். அது கூட்டம் வருது, கூட்டம் வரதான் செய்யும். மரத்துல ஏறுவாங்கன்னா மரத்துல ஏறதான் செய்வாங்க. இது வந்து மாப் மென்டாலிட்டி. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். இவர்கள் ரசிக மனப்பான்மை நீங்க சொல்றீங்களா? இவர்கள் ரசிக மனப்பான்மை தானே. என்கிட்ட இன்னும் வீடியோ இருக்கு. அப்துல் கலாமுடைய ஃபியூனரல் ராமேஸ்வரத்தில் நடக்குது. அதுல அந்த அப்துல் கலாமோட ஃபியூனரலை பார்க்கறதுக்கு மரத்து மேல ஏறிக்கிறான், தென்னை மரத்துல எல்லாம் இருக்கான். அப்ப அது என்ன ரசிக மன்னன் இல்லையா? அப்துல் கலாமை பார்க்கிறவனும் அனில் குஞ்சி என்று சொல்லப்படுகிற தாவேகா தொண்டர்களும் ஒரே மனநிலையில் இருப்பாங்களா? இல்ல. அப்ப மாப்புக்கு எல்லாம் இது வந்து உலகம் ஃபுல்லா உண்டு.
உலகம் ஃபுல்லா போப்பாண்டவர் வரும்போது இதே சென்னையில மக்கள்லாம் வந்து மரத்துல இருந்து தலங்கள்லாம் உண்டு. எல்லா ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்கு மரத்துல ஏறிருக்காங்க, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு மரத்துல ஏறிருக்காங்க. இது மாப் மென்டாலிட்டி. அது அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட வாலண்டியர்ஸையும் இறக்கணும். யாருடைய வாலண்டியர்ஸ்ல தாவேகாவிலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ், ஒரு 50,000 பேர்ல இருந்து 25,000 பேரை பர்மனண்டா யார் வாலண்டியர். எங்க இப்ப ஒரு மாவட்டத்திலையும் ஒரு 1000 பேர் 1000 பேர் 1000 பேர். இப்ப கரூர் போறோமா, கரூர் போனா பக்கத்துல இருக்கிறது நாமக்கல் இருக்கா, இந்த பக்கம் எங்க இருக்குது, ஒரு 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 ஊர்ல ஒரு 10,000 வாலண்டியர்ஸ் இருந்தானா ஒரு மூணு மாவட்டத்திலிருந்து கூப்பிடுங்க. 30,000 வாலண்டியர்ஸ் பக்காவான ஒரு யூனிஃபார்ம் போட்டு வரிசையில் என்னன்னா அவங்க கடவுளை கட்டுப்படுத்திட்டோம். தாவேகாரன் சொல்லும் போது அது ஈஸியா அவங்களும் எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ அதை இவங்க தொடர்ச்சியா பண்ணணும்ன்றதான் நான் தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்க ஒரு கோரிக்கையா. ஓகே சார். ஒரு பக்கம் வந்து திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் வந்து பிளேம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமானர் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இல்ல மற்ற அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாம் டிஎம்கே பிளேம் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சரி, டிஜிபி சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்லுது. 50% உங்களுக்கு 50% ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எங்களுக்கு 50% ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது உண்மை. ஆனா காவல்துறை 3 லட்சம் பேர் வந்ததாக சொல்லப்படுகிற இடத்தில் 500 மென்னை மட்டும்தான் டெப்ளாய் பண்ணாங்கன்னா அவங்களால எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முடியாது. அப்ப அவங்க சைட்லயும் பிரச்சனை இருக்கு இல்லையா. ரெண்டாவது, அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு குறுகிய இடத்துல கொண்டு போய் ஏன் நிறுத்துறீங்க? அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கா? ஸோ இது அரசு சைட்லயும் பிரச்சனை இருக்குது, தாவேகா சைட்லயும் பிரச்சனை இருக்கு. பட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் த கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து அந்த இடத்த அவங்க மாத்தி கொடுத்தா பெரிய இடத்தில் கொடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது. ஒரு சிறிய ரோட்ல கொடுக்கும்போது தானே பிரச்சனை. விஜய் கூட ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பேன், ஏங்க நான் என்ன கேட்கிறேன், மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சரியான இடத்த கொடுங்க, போய் முட்டு சந்தில நில்லுன்னா என்ன அர்த்தம் அப்படின்றது. இதுதான் திட்டமிட்டே இவங்க பண்ணாங்களா, ஒவ்வொரு இதுக்கும் இதை பண்றாங்களா அப்படின்ற கேள்வி வருதுல்ல. சரிங்க சார், கடைசியான கேள்வி. தமிழக மக்கள் இப்ப அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுவாக இருக்கிற மக்கள் இந்த இஷ்யூ எப்படி பாக்குறாங்க? ஏன்னா தமிழக மக்கள், நான் உண்மையிலே சொல்றேன், தன் வீட்டில் ஒருத்தர் மரணித்த மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுல யாரோ செத்துறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர், ஒரு குடும்பத்துல 2 பேராச்சும் நைட்டு ஃபுல்லா தூங்கல. ஆமா, இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடுகளும் கூட அவ்வளவு பேர் தூங்கல. தான் வீட்டுல ஏதோ வந்து துக்கம் நடந்த மாதிரியும் ஒட்டுமொத்த தமிழகமும் விஜய் பக்கம் தான் நிக்குது. அதுல எனக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. இது வந்து விபத்தினே வச்சுப்போமே, அந்த விபத்துக்கு விஜய் தான் காரணம்னு எவ்வளவு நீங்க சொன்னாலும் பீப்புள் ஆர் வித் விஜய். அதை வந்து விஜய் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அவர் வந்து அதை வந்து மன தைரியத்தோட எதிர்கொண்டு மறுபடியும் வரணும். வந்துட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். விளக்கத்தை கொடுத்துட்டு மறுபடியும் எகிரி அடிக்கணும். இதுதான் வந்து மக்களின் எதிர்பார்ப்பு இருக்கு. இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து இதுல வந்து மன ரீதியாக வந்து நிறைய எஃபெக்ட் ஆவாரு. நிச்சயமா எஃபெக்ட் ஆகிருப்பார்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், இது மாதிரி மாஸ் டெத்தை பலமுறை பார்த்துருக்கேன். ஆமா, மார்ச்சரிக்கு போகும்போது கூட நான் வந்து யூ ஒன்ட் பிலீவ் லியோ, நான் இப்படி போயிருப்பேன். மை ஆம்பிட் ஸ்மெல் இஸ் பெட்டர் தென் த மார்ச்சரி ஸ்மெல். அவ்வளவு மோசமா இருக்கும். அங்க போனா டீ சாப்பிடுங்களான்னு சார் வர கேட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இது மாதிரி ட்ராஜடியை வந்து பார்த்து பழகிருக்கோம். ஆமா, அவர் எப்படி பார்த்துருப்பாரு? எப்படி பார்த்துருக்க முடியாது. அவர் கொஞ்சம் ஒரு மேட்டுக்குடி தானே. அப்போ தன்னுடைய அவுட் ஆஃப் லவ் தானே இங்க வர்றாரு மக்களுக்காக. டே, உங்களுக்காக நான் வரும்போது நீ என்னை குற்றவாளி ஆக்குறீங்களே, ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய மனவலியையும் மனவேதனையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்னியையும் ஏற்படுத்தியிருக்கும். அது மாற்றுக்கிறதே இல்லை. அதே போல வந்து தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 2 படத்துக்காக இப்படி கூட்டம் கூடியதில் வந்து ஒரு ரசிகர் இறந்தார், கைது செய்யப்பட்டார். இந்த விஷயத்திலையும் வந்து இந்த கரூர் அந்த மரணம் நடந்ததுல அதுலயும் வந்து விஜய் அவர்கள் மேல வந்து வழக்கு பதிவு செய்ததா சொல்றாங்க. இல்ல, விஜய் மேல வழக்கு பதிவு செய்யல. அந்த மாவட்ட செயலாளர், அதுக்கு அடுத்தது புசியானந்த், அதுக்கப்புறம் சிடி நிர்மல்குமார், இவங்க 3 பேர் மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விஜயை இதுல வந்து இந்த வழக்குல இணைக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கைது செய்யப்படுவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தகவல் பரவி. இல்ல, அப்படி ஒரு செயலை இந்த அரசு செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு தான் தெரியும் என்ன நடந்தது அப்படின்றது, நீதிமன்றத்துக்கு தெரியும்.
அந்த தவிர இவங்க பண்ண மாட்டாங்க. ம். இந்த அரசு பண்ணாதுன்னு நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். ஏன்னா இதை இன்னும் விஜயை வந்து பல மடங்கு பலம் வாய்ந்தவரா மாற்றும். ம். ஒரு கைது என்பது பெரிய அன்ரெஸ்டை ஏற்படுத்தும், ம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும். ம். இதையெல்லாம் இது எந்த அடிப்படையில விஜய் நீங்க உள்ள கொண்டு போய் சேர்ப்பீங்க இல்ல? ஆமா. இப்போ அந்த மாவட்ட செயலாளர் அதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அவர் தான். அதை ஏதாவது அந்த இந்த பர்டிகுலர் பிரச்சாரத்தை அவருடைய அவர் பேர்ல தான் பர்மிஷன் வாங்குறாங்க, அவர் பேர்ல தான் எல்லாம் பண்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது புசி ஆனந்த் பேர்ல தான் மற்ற பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டிருக்கும். நம்ம சிடி நிர்மல்குமார் மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. என்னன்னா, நீங்க வந்து 3 to 10 தான் விஜய்க்கு வந்து அங்க பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல நீங்க வந்து சீக்கிரமே வர சொல்லியிருக்கீங்க, அப்போ அந்த கூட்டத்தை சேர்த்ததுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு அவரை வந்து சேர்த்திருப்பாங்க. விஜய் இதுல சேர்க்க மாட்டார்கள் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா இது மிகப்பெரிய சிக்கலை ஆளும் அரசுக்கு ஏற்படுத்தும் விஜய் தொட்டா. சரிங்க சார். இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி லியோ. தேங்க்யூ.